அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இப்போது நம்ம சிறப்புமிக்க ஜும்மாவுடைய நாளில் இருக்கிறோம். ஷாபான் மாதம் நம்மளை விட்டு கடந்து போய் கொண்டிருக்கு. இந்த நாளில் நிறைய நல்ல அமல்கள் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் இப்போவே இனி வரக்கூடிய 2-3 நாட்களும் அமல்களில் ஈடுபட்டால் தான் ரமலானில் நோம்போட அதிக அமல்களும் செய்ய முடியும். அதையும் நான் உங்களுக்காக நினைவுபடுத்துகிறேன். சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துகிறேன். நாம் இப்போ ஷாபான் மாதத்தில் இருக்கிறோம். முடிய போகுது ஷாபான் மாதம். கிட்டத்தட்ட சனிக்கிழமை இரவு நமக்கு பிறை தெரியும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. நம்ம ரமலானை வரவேற்கிற நிலைமைக்கு இருக்கோம். ஆனால் ஷாபானில் இன்னும் ஒரு நோன்பு கூட வைக்காமல் யாராவது இருந்தால் தயவு செய்து நீங்கள் நோன்பு வச்சுருங்க. ஏன்னா ஷாபான் மாதத்தில் பிறை 1லிருந்து கடைசிக்குள்ளே ஒரே ஒரு நோன்பாவது நீங்கள் வச்சிடணும். எதுக்காகனா நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஷாபான் மாதத்தில் ஒரு நோன்பு கூட ஒரு மனிதன் வைக்காட்டினா ரமலானுக்கு பின்னாடி வரக்கூடிய ஷவ்வால் மாதத்தில் அவங்க கலா செய்யணும்ட்டு. அதனால நீங்கள் ஷாபான் மாதத்தில் ஒரு நோன்பாவது வச்சுருங்க. நான் நினைவுபடுத்துகிறேன். அப்படி வைக்கிறவங்க நாளைக்கு ஜும்மா நாள் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வைங்க. நம்ம இந்த ஜும்மாவுக்காக வீடியோ போட்டாலும் வியாழக்கிழமை நைட்டே இந்த வீடியோ நான் போடுறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் ஜும்மா நாளில் கூட தேவைப்பட்டால் நோன்பு வச்சுக்கிறதுக்காகத்தான், சஹர் செஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம போடுறோம். நம்ம இது ஷாபான் மாதத்துடைய நோன்பாக நம்ம வைக்கிறனால நீங்கள் ஜும்மா நாளில் கூட என்ன பண்ணலாம், நோன்பு வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசி நாளாக போயிடும், உங்களால் வைக்க முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு அழகிய வசனத்தை பார்க்க போகிறோம். ரொம்ப சின்ன வசனம் தான். அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் பெற்றுத்தரக்கூடிய வசனம்னு சொல்லலாம். இது குர்ஆனில் வரக்கூடிய வசனம். இதை ஓதுவதனால உங்களுடைய எவ்வளவு பெரிய தேவைகளாக இருந்தாலும் சரி, அதை அல்லாஹும் நிறைவேற்றி தந்தே தீருவான். அதுவும் அல்லாஹுடைய உதவி கரத்தை நீட்டுவான். உங்களுக்காக அல்லாஹு மலக்குகளை அனுப்பி கூட அந்த காரியத்தை நிறைவேற்றுவான். அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த ஒரு வசனம்னு சொல்லலாம். ரொம்ப சிறுசு தான், ஒரு 2-3 வார்த்தை தான். ஆனால் இதனால் நீங்கள் அடையக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா, அவசர தேவைக்கு ஓதுனாலும் சரி, அந்த ஒரு தேவை உங்களுக்கு உடனே நடந்து கிடைக்கும். 313 முறை இதை ஓதணும். அப்படி ஓதுனீங்கன்னா ஒரே அமர்வில் ஓதி முடிச்சுட்டு நீங்கள் துவா செஞ்சிங்கன்னா அது எந்த காரியமாக வேணால் இருக்கலாம். நீங்கள் அவசரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி ஒரு சில விஷயங்களுக்காக, முடிவுகளுக்காக நம்ம காத்துட்ருப்போம். ஏன் இது நடக்கவே மாட்டேங்குது, நானும் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன்லாம் சொல்லிட்டு நம்ம வருத்தப்படுவோமே. அந்த மாதிரி காத்துட்ருக்கக்கூடிய விஷயங்கள் கூட இதன் மூலமாக மிக விரைவாக அந்த காரியங்கள் நடக்கும். எல்லாவற்றுக்கும் மேலே தேவைகளை அல்லாஹ்விடத்தில் எடுத்து சென்று அதற்கான பதிலை பெற்று தருவதற்கு இந்த ஒரு ஆயத்து ரொம்பவே சிறப்புக்குரியதாக இருக்குது. அந்த ஆயத்து தான் நஸ்ருன் மினல்லாஹி வஃபத்உன் கரீப். அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் சமீபத்தில் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அல்லாஹ் குர்ஆனில் இறக்கியிருக்கான். இது நபிமார்களுக்கும் நபிமார்களுடைய உம்மத்துகளாகிய நமக்கும் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் உங்கள் சமீபத்தில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் மனம் தளராதீங்க. எவ்வளவோ பிரச்சனை வரும், எவ்வளவோ தேவை வரும், எவ்வளவோ கஷ்டம் வரும். நம்ம மனசு என்ன சொல்லும், நமக்கு யார் இருக்கா, நம்மளாலலாம் செய்ய முடியாது, யாரும் நமக்கெல்லாம் ஆக மாட்டாங்க, அல்லாஹிடத்துல கேட்டுட்டு தான் இருக்கிறேன், நானும் பல மாதமாக கேட்டுட்டேனே அப்படிங்கக்கூடிய ஒரு விரக்தி வரும்ல நமக்கு. ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நஸ்ருன் மினல்லாஹி வஃபத்உன் கரீப். அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் முஹ்மீன்களுக்கு சமீபத்தில் தான் இருக்குது. அதனால மனம் தளராமல் முஹ்மீன்கள் என்ன பண்ணும், அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் எதிர்பார்த்து காத்திருக்கணும்னு சொல்கிறாங்க. இதை தான் நாம் மன நம்பிக்கையோடு 313 முறை நம்ம ஒரே அமர்வில் ஓதி முடித்தோம்னா நம்மளுடைய தேவைகள், அந்த தேவைகளுக்கான உதவிகள் அல்லாஹுடைய புறத்துலேருந்து வரும். இன்றைக்கி இதை ஏதாவது ஒரு நேரத்தில் ஓதுங்க. ரொம்ப முக்கியமாக ஜும்மா நாளில் ஓதும் போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, லொஹருக்கு பின்னாடி இல்லை அசருக்கு பின்னாடி தேர்ந்தெடுக்கலாம். அது ரொம்ப சிறப்புக்குரிய நேரமாக இருக்கும். மற்றபடி நீங்கள் ஒரு தடவை உட்காந்து 313 முறை ஓதுற மாதிரி எந்த டைம் உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் ஓதலாம். ஆனால் சிறப்புக்குரிய நேரம் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.